Stepstone presenting Viram, truly independent AI homes, 0% no other charges. போரூருக்கே இது புதுசு at காட்டுப்பாக்கம் போரூர். சட்டசபை தேர்தலுக்கு பின் தமிழ்நாட்டில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சிதான் அமையும் என்கிறார் அமித்ஷா. அமித்ஷாவுடைய நோக்கம் அமித்ஷாவுக்குலாம் நல்லா தெரியும். அதிமுக பாஜக கூட்டணி இன்னும் கூட யார் சேர்த்துக்கிட்டாலும் வெற்றி பெற போறது இல்லைன்னு அவருக்கு தெரியும். பாஜகவால் ஒரு சட்டமன்ற தொகுதி இந்தியா தமிழ்நாட்டை செய்ய முடியுமா? இவங்க பவர்ஃபுல்லாக இருக்கிற மாதிரியான ஒரு உருவகத்தை ஏற்படுத்துறாரு. கூட்டணி ஆட்சி தான் கூட்டணி ஆட்சி. நீங்கள் முதல் ஜெயிப்பீங்களா? அப்போ எதுக்காக இதை சொல்கிறாங்க அப்படின்னா மக்களை நம்ப வைக்கிறது. இன்னைக்கு ஏன் எடப்பாடி பழனிசாமியுடைய பேரை அவர் தவிர்த்தார் அப்படின்னோம்னா, நீ என்னுடைய பேச்சுக்கு ஒத்து வரல அப்படின்னோம்னா நீ கிடையாது. விஜய் என்டிஏ கூட்டணிக்கு வருவாரா அப்படிங்கிற கேள்விக்கு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா என்ன சொல்றாரு அப்படின்னா, தேர்தல் வரும்போது பார்க்கலாம், தெரிய வரும் அப்படிங்கிறது குறிப்பிட்டிருக்காரு. பெரியாரை பற்றி அவ்வளோ தூரம் சீமான் பேசும்போது சைலண்டாக இருந்தாங்க. அப்போ விஜய் நீங்கள் நம்ப முடியாது. விஜயை நீங்கள் நம்ப முடியாது. ஏன்னா அவர் கூட்டணிக்காக காத்துருக்காரு. ஸோ திமுக வீழ்த்துவதற்கு எல்லோரும் ஒன்று சேரும் அப்படின்னு கடைசியில் ஒரு பூத கோஷ்டம் போட்டு எல்லாரும் ஒன்றா சேர்த்துட்டாலும் சரி. மராட்டியத்தில் பண்ண மாதிரி ஃப்ராட் பண்ண போகிறாங்க. இவிஎம்ல ஃப்ராட் அடிப்பாங்க. இதெல்லாம் முடிவுகளை மாற்றாதா? ஃபைன் டைம் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சிங்கன். நம்ம சிறப்பு நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மதிப்பிற்குரிய மூத்த பத்திரிகையாளர் திரு ஐயநாதன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா. சட்டசபை தேர்தலுக்கு பின் தமிழ்நாட்டில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சிதான் அமையும் என்கிறார் அமித்ஷா. அதிலும் குறிப்பாக அதிமுகவை சேர்ந்தவர் தான் முதலமைச்சர் வேட்பாளர் அப்படிங்கிறது குறிப்பிட்டிருக்காரு. அவர் தான் முதல்வராக இருப்பார் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு. ஸோ இதை நம்ம பார்க்கும்போது அப்போ கூட்டணி ஆட்சியில் உறுதியாக அமித்ஷா இருக்கிறார் அப்படிங்கிறத உணர்த்துதா, இல்லை பாஜகவை வளர்க்கும் நோக்கில் இப்படி பேசியிருக்கிறார் அப்படின்னு எடுத்துக்கலாம்? அமித்ஷாவுடைய நோக்கம் அமித்ஷாவுக்குலாம் நல்லா தெரியும். இங்கே வெற்றி பெற போகிறதில்லன்ட்டு. தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தலில் அதிமுக பாஜக கூட்டணி இன்னும் கூட யார் சேர்த்துக்கிட்டாலும் வெற்றி பெற போகிறதில்லன்னு அவருக்கு தெரியும். இவங்க கூட்டணி வச்சுருக்கிறாங்க. 7 இடத்துல டெபாசிட் எடுத்த அதிமுகவும் 13 இடத்துல டெபாசிட் எடுத்த பாஜகவும் சேர்ந்து சொல்கிறாங்க கூட்டணி ஆட்சி. என்ன அடிப்படை இது இருக்கு? பாஜகவால் ஒரு சட்டமன்ற தொகுதி இந்தியா தமிழ்நாட்டை செய்ய முடியுமா? தனிச்சு போட்டிட்டு அவங்க பெற்றது 5.5% ஓட்டு உள்ளாட்சி தேர்தலில். அவ்வளோதான், வேறு எதுவுமே கிடையாது. 13 இடத்துல டெபாசிட் எடுத்த ஒரு கட்சியினுடைய தலைவர் சொல்கிறாரு கூட்டணி ஆட்சி அமையும். இன்னும் உங்களுக்கு எப்படி தெரியாது? ஆக இதனுடைய நோக்கம் என்னன்னா 2. 1, இவங்க கூட்டணி அமைச்சிருக்காங்களே, இது மட்டும் இல்லை, இன்னும் விஜய் எடுக்கணும், ராமதாஸ் எடுக்கணும், இதெல்லாம் எடுத்து ஒரு மெகா கூட்டணி அமைக்கணுன்றது அவங்களுடைய திட்டம். அந்த மெகா கூட்டணி அமைச்சிட்டு அதில் ஒரு 30-35% ஓட்டு வரும். அப்போ தான் இவங்களெல்லாம் இழுத்தா தான் வரும். அதுக்கப்புறம் இவிஎம் வச்சு இவங்க வேலை செய்வாங்க. அந்த வேலை செஞ்சு இவங்க ஜெயிப்பாங்க. ஓரளவுக்கு ஒரு 70 சீட் 80 சீட் ஜெயிப்பாங்க அந்த கூட்டணியை. அப்போ அதை நியாயப்படுத்துறதுக்காக இது சொல்கிறாரு. இவங்க பவர்ஃபுல்லாக இருக்கிற மாதிரியான ஒரு உருவகத்தை ஏற்படுத்துகிறார். கூட்டணி ஆட்சி தான் கூட்டணி ஆட்சி. நீங்கள் முதல் ஜெயிப்பீங்களா? இவ்வளோ விவாதிக்கக்கூடிய இந்த ஊடகங்கள் எல்லாத்துக்கும் பர்சன்டேஜ் பார்க்குறாங்களே. இப்போ இருக்கக்கூடிய பிஜேபியும் அதிமுக கூட்டணியால் ஜெயிக்க முடியுமா? அப்போ எதுக்காக இதை சொல்கிறாங்க அப்படின்னா மக்களை நம்ப வைக்கிறது. ஏதோ ஆட்சி மாற்றம் ஏற்பட போகிற மாதிரியும், ஏதோ இவங்க தான் ஜெயிக்க போகிற மாதிரியும், அது அப்படியே கூட்டணி ஆட்சி. இதெல்லாம் என்ன கதை? இதெல்லாம் ஜெயிக்கிறதுக்கே வாய்ப்பு இல்லை. அதுக்கே அப்புறம் இவங்க விஜயை தேடுறாங்க. அப்புறம் அவர் ராமதாஸோடைய வீட்டில் போய் நிற்கிறாங்க. அது கிடையாது. அவ்வளோதான். 3வது, அமித்ஷாவுடைய நோக்கம் என்னன்னா, இன்னைக்கு ஏன் எடப்பாடி பழனிசாமியுடைய பேரை அவர் தவிர்த்தார் அப்படின்னோம்னா, நீ என்னுடைய பேச்சுக்கு ஒத்து வரல அப்படின்னோம்னா நீ கிடையாது உன் கட்சியினுடைய பொதுச்செயலாளர், வேற ஒருத்தன் தான் அப்படின்றாரு அவர். ஆனால் எடப்பாடி அவருடைய தலைமையை ஏற்றுதானே 82 மாவட்ட செயலாளர்கள், அத்தனை ஒன்றிய செயலாளர்கள், நிர்வாகிகள், தொண்டர்கள் எல்லாருமே அவரு பின்னால் தானே அணிவகுத்து நிற்கிறாங்க. எல்லாரும் மிரட்டலுக்கு உட்பட்டா மாறிடுவாங்க. இப்போ இந்த கூட்டணி மிரட்டலுக்கு உட்பட்டு தானே போயிருக்குது. சரி, நீங்கள் அமித்ஷா பார்க்க போகிறீங்க, எதுக்கு 3 கார் மாறி போகிறீங்க? நீங்கள் தான் பவர்ஃபுல் லீடர் ஆச்சு. ஏன் 3 கார் தேவைப்பட்டுச்சு? ஏன் மறைக்க நினைக்கிறீங்க? அப்போ இதில் இருந்து புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, மிக பலவீனமான ஒரு நிலையில் அதிமுக இருக்குது. அதை அப்படியே பயன்படுத்திக்க பார்க்குது பிஜேபி. இதான் உண்மை. பயன்படுத்திக்க பார்க்குறாங்க. பயன்படுத்தி நிறைய இடங்கள சீட்டை வாங்கிட்டு போட்டி போடுறது. நீங்கள் பாருங்கள், எடப்பாடி டெல்லியில் அவர் சந்தித்த உடனே அமித்ஷா என்ன பண்ணாருன்னா, இங்கே அண்ணாமலைக்கு அடைப்பு விடுத்தார் டெல்லிக்கு வர சொல்லி. என்ன சொல்லி சொன்னார் தெரியுங்களா? நம்ம ஜெயிக்கக்கூடிய வாய்ப்புள்ள தொகுதிகளுடைய பட்டியலோட வாங்கிட்டார். எதுக்கு அப்படின்னா, அதை வச்சு தான் அவங்க பேரம் பேச போகிறாங்க. எங்கெல்லாம் அதிமுகவுடைய ஆதரவோட பாஜக ஜெயிக்குமோ
அந்த இடத்துலலாம் பாஜக சீட்டாக கேட்க வேண்டியது. தென் மாவட்டங்கள், இந்த மேற்கு மாவட்டங்கள்லாம் இதுதான் அவங்களுடைய நோக்கம். ஸோ அவர் பார்த்தீங்க அப்படின்னோம்னா அவர் ஸ்கீம் அவருக்கு என்னன்னா பாஜகவை எவ்வளோ தூரம் ஜெயிக்க வைக்க முடியும், அதுதான் அவங்களுடைய மெயின் நோக்கம், வேறு எதுவும் இல்லை. ஸோ இதெல்லாம் என்னென்னா ஒரு பில்டப், அதிமுக பாஜக கூட்டணி அப்படின்ற ஒரு பில்டப். இது ஒன்றுமே கிடையாது. நான் கேட்டதுக்கு போய் சொல்லுவாங்க 7 இடத்துல நீங்கள் டெபாசிட் போச்சு அதிமுகவுக்கு, 13 இடத்துல உங்களுக்கு டெபாசிட் போச்சு. நீங்கள் எப்படி ஒன்றா சேர்ந்து ஜெயிப்பீங்க? அப்போ உங்களால் ஜெயிக்க முடியும்னா எதுக்கு நீங்கள் விஜயை வந்துட்டு இவ்வளோ தூரம் இழுக்கிறதுக்கு பார்க்குறீங்க? இல்லை 23% 18% சேர்ந்தாலே கிட்டத்தட்ட 40 தாண்டுது இல்லை. யாருக்கு 18% இருக்குது? பிஜேபிக்கு 11.4% அவர் சொல்கிறாரு, இவங்களுக்கு வந்துட்டு 19.4% சொல்கிறாரு. ஸோ 2 சேர்ந்து 30% பழைய கணக்கு. இப்போது சட்டப்பேரவையில் அதிமுக வாங்கின ஓட்டு எவ்வளவு? 31%. ஆமாம். இப்போ மக்களவைத் தேர்தலில் வாங்கினது எவ்வளவு? 21%. ஏற்கனவே ஒரு 10% போய் அப்புறம் ஒரு 10% போச்சு. இப்போ என்ன பர்சன்டேஜ்னு யாருக்கு தெரியும்? இவங்க உங்களை 11.4%ல் எவ்வளோ அதிமுக ஓட்டு, எவ்வளவு ஓபிஎஸ் ஓட்டு, எவ்வளவு டிடிவி தினகரன் ஓட்டு, சண்முகம் ஓட்டு, பாரிவேந்தர் ஓட்டு, இதெல்லாம் எடுத்து பொண்ணாக போட்டுக்கிட்டு நான் 11.4 ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் தானே வச்சு பேசுகிறீங்க, பதில் சொல்லுங்கள். ஸோ இந்த 5 பேர் ஓட்டையும் சேர்த்து தான் வச்சுக்கிட்டு எனக்கு 11.4ன்றது. விஜய் வந்து என்டிஏ கூட்டணிக்கு வருவாரா அப்படிங்கிற கேள்விக்கு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா என்ன சொல்றாரு அப்படின்னா, தேர்தல் வரும்போது பார்க்கலாம், தெரிய வரும் அப்படிங்கிறது வந்து குறிப்பிட்டிருக்காரு. அப்ப டிவிகேவையும் உள்ள கொண்டு வர ஏதோ திட்டமிட்டம் இல்லை, பெரிய திட்டமிட்டம் அவங்களும் முயற்சிக்கிறாங்க. இவர் ஒன்றும் அதை மறுக்கிறதா தெரியலையே, தொடர்ந்து அவங்க பேசிக்கிட்டே இருக்கிறாங்கன்னா இவங்க சைட்ல இருந்துட்டு இதெல்லாம் அவர் சொன்னார் எங்களுக்கும் திமுக தான் போட்டினார். அவர் அதிமுக பிஜேபி டிஎம்கே வெர்சஸ் டிவிகே தான் போட்டினார். அதுக்கப்புறம் எதுவுமே பேசலையே அவரு. இல்ல பாசிச பாஜக சொல்லி வர்றாங்க. பாசிச பாஜகலாம் சொல்றது இருக்கட்டும், பெரியாரை பத்தி அண்ணாவை பற்றியெல்லாம் அவதூறு பண்ணும்போது இவங்க சைலண்டாக இருக்கிறாங்க. பெரியாரை பற்றி அவ்வளோ தூரம் சீமான் பேசும்போது சைலண்டாக இருந்தாங்க. அப்போ விஜய் நீங்கள் நம்ப முடியாது, விஜயை நீங்கள் நம்ப முடியாது. ஏன்னா அவர் கூட்டணிக்காக தான் காத்துட்ருக்காரு. ஸோ திமுக வீழ்த்துவதற்கு எல்லோரும் ஒன்று சேருவோம் அப்படின்னு கடைசியில் ஒரு பூத கோஷ்டம் போட்டு எல்லோரும் ஒன்றா சேர்த்துட்டாலும் சேருவாங்க. நம்ம மறுக்க முடியாது. திமுக வீழ்த்தணும் அதான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் ஒன்றா சேர்த்துக்கலாம். ஸோ இவங்களெல்லாம் மிரட்டி கூட்டணி கொண்டு வந்த அமித்ஷாவால் விஜயை மாற்ற முடியாதா என்ன? விஜய் அப்படி தூரம் அதிமுக பாஜக அந்த அளவுக்கு எதிர்க்கிறதா இருந்துச்சு அப்படின்னோம்னா, இப்போ அந்த மதுரையில் நடந்த இந்து முன்னணி மாநாட்டில் வந்துட்டு அண்ணாவையும் பெரியாரையும் பற்றி தவறான சித்தரிச்சதுக்கெல்லாம் கண்டனம் தெரிவிச்சிருக்கணும்ல. இல்லை இனிமேல் எதுவும் அறிக்கை எதுவும் வெளியிடுவாங்களே? நம்ம இதுதான் நாள் கழிச்சு அவர் பாட்டு நடிக்க போயிட்டு இருக்காரு, அவ்வளோதான். திடீர்னு ஒரு தகவலை மட்டும் பரப்பிடுறது. ஆகஸ்ட் 5 ஒரு வெளில வர போகிறாங்க. நீங்கள் எல்லாம் சொல்லணும் எப்போ வர போகிறேன் என்னன்ட்டு. அந்த வார்த்தையும் சொல்லலை இது வரைக்கும். அப்போ என்ன கட்சி நடத்துறாரு அவர்? இல்லை 4ஆம் தேதி செயற்குழுலாம் கூட்டம் இருக்காங்க. நிறைய தடவை செயற்குழு பொதுக்குழுலாம் கூட்டியாச்சு. அவங்க கடைசியாக ஒரு 2வது ஆண்டு தொடக்க விழாவில் கூட்டினாங்களா? அது என்ன குழு? பொதுக்குழு. என்ன அதில் முடிவெடுத்தாங்க, என்ன இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க? அரசியல் நடத்துறதுக்கு அவருக்கும் தெரியல, அவர் கூட இருக்கிறவங்களுக்கும் தெரியல. அப்புறம் என்ன பண்ண போறாரு அவர்? அவரை பற்றி நம்ம பேசுறதுனால என்ன இருக்கு? கூட்டணி ஆட்சியை மக்கள் விரும்ப மாட்டார்கள் என அதிமுகவின் முன்னாள் அமைச்சர் வைகை செல்வன் ஆணித்தனமாக வந்து சொல்லியிருக்காரு. ஸோ இதை பார்க்கும்போது இந்த ஸ்டேட்மெண்ட்டு பாஜகவுக்கு ஒரு பேரிடியா? கூட்டணி ஆட்சின்றது எப்போ வரும்? இப்போ பாஜக கூட்டணி ஆட்சி அமைச்சிருக்கு, எதனால் அமைச்சிருக்கு? ரிசல்ட் 240 இடம் தான் இவங்க ஜெயிச்சாங்க. பெரும்பான்மைக்கு வந்துட்டு 273 இடம் வேணும். ஸோ 4 கட்சியை கூட்டணி சேர்த்துக்கிட்டாங்க. அவங்களுக்கு வந்துட்டு கேபினெட் அந்தஸ்து, கேபினெட் அமைச்சர் பதவி கொடுத்தாங்க, அவ்வளோதான். இங்கேயும் அதே மாதிரி தான். திமுக ஆகட்டும் அதிமுக ஆகட்டும் யாராக வேணாலும் இருக்கட்டும், போதுமான பெரும்பான்மை கிடைக்கலன்னா மற்ற கட்சிகளை கூட்டிகிட்டு தான் நீங்கள் ஆகணும். கூட்டணி ஆட்சி வந்து தான் தீரும். அதெல்லாம் நீங்கள் சொல்கிறது இல்லை. மக்கள் வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் எப்பவுமே வந்து ஒற்றை கட்சி ஆட்சி செய்யறதா வந்து விரும்புவாங்க. அதெல்லாம் வந்து காரணமா கூட்டணி ஆட்சிங்கிறது சாத்தியம் கிடையாது அப்படிங்கிறாரு. கூட்டணிக்கு ஓட்டு போடுவாங்களா, கூட்டணி ஆட்சி ஏற்படுத்துவாங்க ஒத்துக்க மாட்டாங்களாமா? எங்க சர்வே எடுத்தார் அவர்? எனது கேள்வி தான், எங்க சர்வே எடுத்தார்? நீங்க நினைச்சதை மக்கள் மேல சொல்லுவீங்களா? கூட்டணிக்கு ஓட்டு போடுறாங்கல்ல மக்கள், அப்ப ஏன் கூட்டணி ஆட்சியை ஒத்துக்க மாட்டாங்கன்றீங்க? அப்ப கூட்டணியை ஒத்துக்க கூடாதவங்க ஃபெடரல் அட் சென்டர் சிங்கிள் அட் ஸ்டேட் அப்படிங்கிற இதெல்லாம் போயிட்டு இருக்காங்க. அதான் கட்சிக்காரங்க திமுக சொல்லிட்டு இருக்கிறது இவங்களா சொல்றாங்க. வைகை செல்வன் சொல்றாரு, எதுவுமே கிடையாது. இப்போ இந்த திமுக வந்துட்டு வர தேர்தலில் வந்துட்டு 90 இடம் ஜெயிச்சுது. அவருடைய கூட்டணி ஒரு 35 இடம் ஜெயிச்சுது. கூட்டணி ஆட்சியே எப்படி ஆகிட்டு தானே ஆகணும் அப்படின்னு. அவ்வளோதான். இது அவுட்கம் தான் டிசைட் பண்ண போகிறது.
தேர்தல் முடிவு தான் தீர்மானிக்கும், இவங்க கிடையாது. இப்போ உங்கள் பார்வையில் வந்து எப்படி பாக்குறீங்க உங்களுடைய பத்திரிகை அனுபவத்தில் 2026 கூட்டணி ஆட்சி தான் யார் வந்தாலும் அப்படின்னு மராட்டியத்தில் பண்ண மாதிரி ஃப்ராடு பண்ண போறாங்க, இவிஎம்ல ஃப்ராட் அடிப்பாங்க, இதெல்லாம் முடிவுகளை மாற்றாதா பொறுத்துறது பார்ப்போம். ஜனவரியில நம்ம எல்லாம் பேசுவோம். அதிமுக பாஜக கூட்டணி குறித்து பேசுபவர்கள் வந்து இந்த கூட்டணிக்குள் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்த முயற்சிக்கிறார்கள், கூட்டணி ஆட்சி அப்படி இப்படின்லாம் சொல்லி அப்படிங்கிறத வந்து குறிப்பிட்டிருக்காங்க. முன்னாள் ஆளுநரும் பாஜகவின் மூத்த தலைவருமான தமிழிசை அவர்கள் அவருடைய ஸ்டேட்மெண்ட் சொல்ல வருவது என்ன? எங்க பக்கத்தில் உட்காந்துட்டு இருக்கும்போது தான் என்டிஏ ஆட்சி அப்படின்றாரு, என்டிஏ ஆட்சின்னு சொல்றாரு. என்டிஏ ஆட்சின்னு என்னது? அதிமுக உள்ளடக்கிய ஆட்சி அதான். இது பக்கத்தில் தானே இருந்தார் அது எடப்பாடி பழனிசாமி, சொல்ல வேண்டியதானே அதிமுக ஆட்சி தான் அப்படின்ட்டு. 3 நாளுக்கு அப்புறம் அதை சொன்னார் அவர். ஆனால் திருப்பி அமித்ஷா சொல்றாரு கூட்டணி ஆட்சி தான். குழப்பம் என்ன உண்டாது? நீங்கள் தான் குழப்புறீங்க, வேறு யார் குழப்பறது? கூட்டணி ஆட்சி அப்படின்றது நீங்கள் சொல்கிறீங்க, இல்லைன்னு அவங்க சொல்கிறாங்க. அப்போ யார் குழப்புறாங்க? உங்களுக்குள்ளே தானே அது குழப்பம் வருது. அப்புறம் அடுத்து வர பார்த்து குற்றச்சாட்டுக்கு யாரை சொல்கிறீங்க? தமிழிசைக்கு ஒரு ஆசை இருக்குது, ஏதாவது ஒன்று வந்துட்டு அப்படி இப்படிலாம் வந்துட்டு ஆட்சி அமைக்கும் போது அதிமுக தட்டி விட்டு தன்னை ஒரு ஆளை சீஃப் மினிஸ்டர் உட்கார வைக்க மாட்டாங்கன்ற ஒரு நப்பா செயலாக தான்ப்பா பேசிகிட்டு இருக்கிறாங்க. அவ்வளோதான். எல்லாருக்கும் ஆசை இருக்குல்ல, அந்த மாதிரி ஆசை இருக்குது, அவ்வளோதான். அதனால் அவங்க வந்துட்டு மற்றவங்களெல்லாம் குற்றச்சாட்டிகிட்டு இருக்கிறாங்க. 2 மாநில கவர்னராக இருந்துட்டாங்க. ஏங்க நீங்கள் ஜெயிக்கல, 2 மாநில கவர்னராக இருந்து தென்சரை நீங்கள் தோத்துட்டீங்க. அதுக்கு முன்னாடி எத்தனை சட்டப்பேரவை தேர்தலில் நீங்கள் ஜெயிச்சிங்க? ஸோ இந்த முறையாவது ஒரு சட்டப்பேரவை தேர்தலில் ஜெயிக்கிறீங்களான்னு பாருங்கள். அப்புறம் நீங்கள் மற்றவங்க குழப்பம் விளைவிக்கிறாங்க, குழப்பத்தை அறுவடை பண்ணுறாங்கன்றதில் அப்புறம் பார்த்துக்கலாம். பாமக எந்த பக்கம் தான் சாய போகுதுன்னு நினைக்கிறீங்க? அதிமுக பாஜக கூட்டணி பக்கமா இல்லை திமுக பக்கம்? இல்லை, அவங்களுக்கு இருக்கிற ஆப்ஷன் வந்துட்டு 2 தான். ஒன்று அதிமுக கூட்டணி, இல்லை விஜய் கூட்டணி. விஜயோட அதில் எதுவும் செய்வாங்கன்றது பொறுத்து தான் பார்க்கணும். திமுக கிட்ட வாய்ப்பு இல்லை. இதுவரை உங்கள் பல்வேறு கருத்துக்கு கொடுத்து கரண்ட் சார்.